ஹாய் ஹலோ வீவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திருமலா திருப்பதியில் ஜூன் மாதத்துக்கான சீனியர் சிட்டிசன் மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் இவங்களுக்கான ஆன்லைன் டிக்கெட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இன்று மார்ச் 23 மாலை 3 மணிக்கு ஆன்லைனில் ஓப்பன் ஆகுது. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது சீனியர் சிட்டிசன் மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் இவங்களுக்கு ஃப்ரீயாக டிடிடி தேவஸ்தானம் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு தரிசன டிக்கெட். இந்த தரிசன டிக்கெட் டிடிடி தேவஸ்தானத்திலிருந்து டெய்லியும் கொடுக்கப்படுவது கிடையாது. மாதத்தில் ஒரு முறை மட்டுமே வெளியிடக்கூடிய இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் 1000 டிக்கெட்ஸ், அதாவது 1000 கோட்டாஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சீனியர் சிட்டிசனுக்கான ஏஜ் லிமிட் 65 இயர்ஸ் அவங்களுக்கு ரன்னிங்கில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா எபவ் 65 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும். சீனியர் சிட்டிசனுக்கான தரிசன டைம் 3 மணிக்கு ஸ்லாட் டைம் அவங்க அலோவ் பண்ணியிருக்காங்க. கவுண்டரில் நம்ம ரிப்போர்ட்டிங் டைமுன்னு சொல்லி 1 மணிக்கெல்லாம் நம்ம கவுண்டரில் போய் எல்லா டாக்குமெண்ட்டும் நம்ம சப்மிட் பண்ணிடணும். இந்த தரிசனத்துக்கான ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது ஹஸ்பண்டாக இருந்தால் ஸ்பௌஸ் கூட ஒய்ஃப் போகலாம். ஒய்ஃப் தரிசனத்துக்கு போகிறாங்க அப்படின்னா ஸ்பௌஸான ஹஸ்பண்ட் கூட போகலாம். ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னா மாலையில் 1 மணிக்கு, அதாவது மதியம் 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க. நமக்கு தரிசனம் செய்யக்கூடிய டைம் அப்படின்னா மதியம் 3 மணிக்கு நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னா தெற்கு மாட வீதியில் இருக்கக்கூடிய திருமலை நம்பி சன்னதிக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வைகுந்தம் காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய சுபதம் என்ட்ரி பாயிண்ட்டு தான் இதற்கான ரிப்போர்ட்டிங் பாயிண்ட்டு. இந்த தரிசன டிக்கெட் ஒரு முறை சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் இவங்க ஒரு முறை தரிசனம் செய்துட்டாங்கன்னா நம்ம தரிசனம் செய்த நாளில் இருந்து 90 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே தரிசனம் செய்ய முடியும். அதாவது 3 மாதங்களுக்கு தரிசனம் செய்ய முடியாது. 90 நாட்களுக்கு பின்னாடி எகைன் திரும்பவும் நம்ம போய் தரிசனம் பண்ணலாம். எபவ் 65 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் பர்சனுக்கு கூட ஹெல்ப்பர்ஸ் ஒருத்தர் கூட கூட்டிகிட்டு போகலாம். என்னால் சிங்கிளாக போய் சுவாமி தரிசனம் செய்ய முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் போய் தரிசனம் பார்த்துக்கலாம். இல்லை என் கூட யாரும் வரலை, எனக்கு ஒரு ஹெல்ப்பர்ஸ் வேணும் அப்படின்னா அங்கே வரக்கூடிய சேவா பர்சன்ஸ் யாராவது ஒருத்தரை நமக்கு அலாட் பண்ணுவாங்க. ஹெல்ப்பர்ஸ் ஒருத்தர் நம்மளும் கூட கூட்டிக்கிட்டு போகலாம். 12 வயதுக்குட்பட்ட பேர குழந்தைகள், அதாவது இந்த தரிசனம் செய்யக்கூடிய சீனியர் சிட்டிசன் தரிசனத்தில் 12 வயதுக்குட்பட்ட பேர குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு டிக்கெட்டும் இல்லாமல் சீனியர் சிட்டிசன் தரிசனத்தில் அனுமதிக்கப்படுவாங்க. இவங்களுக்கான டிக்கெட் புக்கிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம். போர்ட்டலில் போயும் அல்லது டிடிடி ஆப்பில் போயும் இவங்களுக்கான சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் இவங்களுக்கான டிக்கெட் புக்கிங் என்பது பண்ணலாம். ஆப் ஓப்பன் பண்ணோடனே நமக்கு வெயிட்டிங் டைம் காமிக்கும். இந்த வெயிட்டிங் டைம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஆப் அல்லது லாகின் பண்ணி நம்முடைய மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கப்புறமேலு நம்முடைய மொபைலுக்கு ஒரு ஓடிபி நம்பரானது கிடைக்கும். ஓடிபி நம்பரை என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறமேலு நமக்கு ஆப்பில் நெக்ஸ்ட்டு பேஜுக்கு இது மூவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பேஜில் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், சீனியர் சிட்டிசன் அவங்களுக்கான செப்பரேட்ஸ் ஒரு காலம் காமிக்கும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை கிளிக் பண்ணோம்னா இது நெக்ஸ்ட்டு பேஜு ஆப்பில் மூவ் ஆகுது. ஆப்பில் அவங்களுடைய ஜென்ரல் டீட்டெயில்ஸ், ஏஜ் லிமிட், அவங்க என்ன ஜெண்டர், அதாவது ஃபிமேலா மேலா, அட்டெண்டர் ரெக்வயர்டு கேட்குது. நம்ம கூட யாராவது கூட்டிகிட்டு போகிறோமா அப்படிங்கிற டீட்டெயிலும் கேட்குது. ஸ்பௌஸ், அதாவது ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப், ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட் கூட அழைச்சிட்டு போகலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் டிடிடியில் சேவா செய்யக்கூடிய பர்சன்ஸே நம்மளே அழைச்சிட்டு போவாங்க. சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஏஜ் லிமிட் 65 இயர்ஸ். மெடிக்கல் காசஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க அதற்கான சர்டிஃபிகேட் இதில் அப்லோட் பண்ணணும். மெடிக்கல்
மெடிக்கல் காசஸ் அப்படிங்கிறது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், ஹார்ட் பேஷண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து மெடிக்கல் காசஸ். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அப்படிங்கிறது ஹேண்டிகேப்ஸ் அந்த கேட்டகரியில் வருவாங்க. அதற்காக சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டை நம்ம அப்லோட் பண்ணணும். அடுத்தது பில்கிராம் டீட்டெயில்ஸ், ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப். தற்போது ஆதார் கார்டு மட்டுமே வந்து இணைக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆதாரில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை 1 MBக்கும் கீழே இருக்கிற மாதிரி நம்ம இந்த பேஜில் அப்லோடு பண்ணணும். மெடிக்கல் காசஸ் அல்லது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸாக இருந்தால் அங்கே டாக்டர்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் அல்லது சென்ட்ரல், ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் அதையெல்லாம் இந்த பேஜில் நம்ம 1 MBக்கும் கீழே அப்லோடு செய்யணும். இது அப்லோடு செஞ்சதுக்கு அப்புறமேலு நம்முடைய பேஜ் நெக்ஸ்ட்டு பேஜுக்கு மூவ் ஆகுது. டவுன்லோடு கம்ப்ளீட்டடுன்னு சொல்லி, அதாவது நம்முடைய ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னு நமக்கு காமிக்குது. நம்ம சண்டே டு சாட்டர்டே எந்த டே வேணாலும் இதில் நம்ம எந்த டேஸ் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கூட வர ஹெல்ப்பர்ஸுக்கும் அங்கே சீனியர் சிட்டிசனாக வரக்கூடிய பர்சனுக்கும் தரிசனம் முடிஞ்சதுக்கு அப்புறமே ஒரு லட்டு ஒன்று ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நம்ம சீனியர் சிட்டிசன் பர்சன்லேயோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்லேயோ வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணும்போது நமக்கு வாட்டர், ஃபுட்டு எல்லாமே அவங்களே வந்து கொண்டு வந்து கொடுத்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்முடைய லக்கேஜஸ் அங்கே இருக்கக்கூடிய சுபதம் என்ட்ரி பாயிண்ட்டிலேயே, அதாவது லக்கேஜ் கவுண்டர்லேயே நம்ம கொடுத்துட்டு போகலாம். தரிசனம் முடிஞ்சு எகைன் திரும்பவும் வந்து இதே சுபதம் என்ட்ரி பாயிண்ட்டில் நம்மளுடைய லக்கேஜஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.